ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைக்கு சொல்லுவோம், திருப்பிக் கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஜெபிப்போம். நல்ல பிதாவே, கர்த்தராகிய இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, அன்றைக்கு சீஷருடைய மனதை நீர் திறந்து அருளினீர், வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனதை நீர் திறந்து அருளினீரே கர்த்தாவே. இன்றைக்கும் உம்முடைய வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி, இந்த வேத வாக்கியங்கள் மூலமாக உண்மை அறிந்து கொள்ளும்படி எங்களுடைய மனதை நீர் திறந்தருள வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிற கர்த்தாவே. சத்தியத்தை எங்களுக்கு வெளிச்சம் போட்டு காண்பியும். அவ்விதமாய் செய்கிறீரற்காக ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். மறுபடியும் வாசிக்கிறேன், கவனிங்கள். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்படியாக உங்களுக்கு நான் ஆலோசனை கொடுக்கிறேன். ஏனென்றால் இந்த வசனம் சொல்லுகிறது, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் எந்த மனுஷியையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அந்த மெய்யான ஒளி யார்? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து மாத்திரமே மெய்யான ஒளியாக இருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து மாத்திரமே மனுஷனை பிரகாசிப்பிக்கிறவராக இருக்கிறார். இருளை நீக்கி, வியாதியை நீக்கி, சாபத்தை நீக்கி, தரித்திரத்தை நீக்கி, அக்கிரமங்களை நீக்கி, பாவத்தை நீக்கி பிரகாசிப்பிக்கிற ஒளியாக இருக்கிறார். எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் உங்களுடைய நல்வாழ்வுக்காக, உங்களுடைய நல்ல எதிர்காலத்துக்காக, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக, உங்களுடைய வெற்றிக்காக, உங்களுடைய சுகத்துக்காக, உங்களுடைய நல்ல எதிர்காலத்துக்காக இந்த இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் பாவம் தொலையும், சாபம் தொலையும், பீடைகள் தொலையும், தரித்திரம் மாறும், வியாதி ஒளிந்து போகும், குடும்பத்திலே சுகம் உண்டாகும், ஆரோக்கியம் உண்டாகும், சமாதானம் உண்டாகும், பாதுகாவல் உண்டாகும். எனவே உங்களுடைய எதிர்காலத்துக்காக, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக இந்த இயேசுவை உங்களுடைய சொந்த ரட்சகராக, உங்களுடைய ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, கடந்த சில வாரங்களாக God is our Father, தேவன் நம்முடைய தகப்பன். God is our Daddy, தேவன் நம்முடைய அப்பா என்கிற ஒரு தலைப்பிலே ஒரு தொடர் போதனையை ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைகளிலே பார்த்து கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்ல, கடந்த வாரத்திலே இன்னொரு முக்கியமான காரியத்தை நாம் பார்க்க ஆரம்பித்தோம். அது என்ன? நம்முடைய அப்பா எப்படிப்பட்ட அப்பாவாக இருக்கிறார், நம்முடைய தகப்பன் எப்படிப்பட்ட தகப்பனாக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்க ஆரம்பித்தோம். வாசிப்போம். எபேசியருக்கு எழுதின நிருபம், எபேசியர் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எபேசியர் 1:17. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன் என்று இங்கே முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசிய சபையின் விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். சரி, என்ன ஜெபிக்கிறார்? ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை அவர்களுக்கு தந்தருளும்படியாக ஜெபிக்கிறார். எபேசிய சபை மக்களுக்கு எவ்வளவோ தேவைகள் இருந்திருக்கலாம். அதற்காக எல்லாம் அவர் அதிக முக்கியத்துவம் கொடுத்து ஜெபிக்காமல் இதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அவர் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். என்ன ஜெபிக்கிறார்? ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை சபையின் விசுவாசிகள் ஒவ்வொருவருக்கும் தந்தருளும்படியாக அவர் ஜெபிக்கிறார். எல்லாம் சொல்லுவோம், ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை. என்ன ஆவியை? ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை. சரி, எதற்காக ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை தந்தருளும்படியாக ஜெபிக்கிறார்? பிதாவை அறிந்து கொள்ளும்படி,
அப்பாவை அறிந்து கொள்ளும்படி, தகப்பனை அறிந்து கொள்ளும்படியாக இவ்வாறு அவர் ஜெபிக்கிறார். சரி, ஏன் அப்பாவை அறிந்து கொள்ளும்படியாக ஜெபிக்க வேண்டும்? ஏன் அப்பாவை அறிந்து கொள்ள வேண்டும்படியாக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், அப்பாவை அறிகிற அறிவுக்குள்ளேதான் நம்முடைய வாழ்வு அடங்கி இருக்கிறது, நம்முடைய வெற்றி அடங்கி இருக்கிறது, நம்முடைய எதிர்காலம் அடங்கி இருக்கிறது, நம்முடைய சுகம் அடங்கி இருக்கிறது, நம்முடைய செழிப்பு அடங்கி இருக்கிறது, நம்முடைய சமாதானம் அடங்கி இருக்கிறது, நம்முடைய பாதுகாவல் அடங்கி இருக்கிறது. எனவேதான் ஒவ்வொரு நாளும் அப்பாவை அறிகிற அறிவுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். எதற்காக ஜெபிக்கிறோமோ ஜெபிக்கவில்லையோ, இதற்காக அதிகமாய் அவசியமாய் ஜெபிக்க வேண்டும். எத்தனை பேர் இதற்காக ஜெபிக்க போகிறீர்கள்? ஒவ்வொரு நாளும் இதற்காக ஜெபிக்கணும். நான் சொன்னேன் இல்லையா, ஆண்டவரே சட்டை தாங்க, பாவரை தாங்க, சிமிக்கை தாங்க, லோலாக்க தாங்க, ஷூவை தாங்க, செருப்பு தாங்க, இப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்க கூடாது. எந்த நேரம் அப்பா உம்மை அறிந்து கொள்ள ஞானத்தையும் தெளிவை எனக்கு தாரும், அப்பா உம்மை அறிந்து கொள்ள ஞானத்தையும் தெளிவை எனக்கு தாரும். ஏனென்றால் அப்பா அறிந்து கொள்ளும்படி ஜெபிக்கும் பொழுது அப்பாக்குள்ள எல்லாம் இருக்கிறது. உங்களுக்கு தேவையான எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் எங்கே ஒரு மலையில இல்ல, எங்கே ஒரு குளத்துக்குள்ள இல்ல, எங்கே ஒரு செடிக்குள்ள இல்ல, எல்லா ஆசீர்வாதங்களும் அப்பாவை அறிகிற அறிவுக்குள்ளே இருக்கிறது. எனவேதான் அப்பாவை அறிந்து கொள்ளும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, அப்பாவை அறிந்து கொள்ளும்படி ஜெபியுங்கள், ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை தந்தருளும்படியாக ஜெபியுங்கள். ஆமென். எதுக்காக ஜெபிக்கிறோமோ ஜெபிக்கலையோ, இதற்காக அவசியமாக என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, கடந்த வாரத்திலே நம்முடைய அப்பா எப்படிப்பட்ட அப்பாவாக இருக்கிறார் என்பதற்கான முதல் காரியத்தை நாம் பார்க்க ஆரம்பித்தோம். நம்முடைய அப்பா எப்படிப்பட்ட அப்பா என்றால், நம்முடைய அப்பா நல்ல அப்பாவாக இருக்கிறார். நம்முடைய தகப்பன் நல்ல தகப்பனாக இருக்கிறார். இதிலே சில வசனங்களை நான் உங்களுக்கு, அது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த நல்ல தகப்பனை குறித்து இன்னும் கொஞ்சம் ஆழமாக நாம் பார்க்க போகிறோம். கவனிங்கள், பாம்பையும் தேலையும் கல்லையையும் நம்முடைய வாழ்க்கையில வைத்து திணிப்பதற்கு பிசாசு வகை பார்க்கிறான் என்று சத்தியவேதம் திட்டவட்டமாய் சொல்கிறது. கவனிங்கள், இவைகளை கர்த்தர் கொடுப்பது கிடையாது. பாம்பையும் தேலையும் கல்லையையும் அப்பா கொடுக்கிறது கிடையவே கிடையாது. ஆனால் இவைகளை நம்முடைய வாழ்க்கையில வைத்து திணிப்பதற்காக பிசாசு வகை பார்க்கிறான், பிரயாசப்படுகிறான் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. எனவேதான் நாம் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். எத்தனை கவனமா இருக்க போறீங்க? ஆமென். வாசிப்போம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம், 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ வென்று வகை தேடி சுற்றி திரிகிறான். எப்படி சுற்றி திரிகிறான்? வகை தேடி. என்ன தேடி? வகை தேடி சுற்றி திரிகிறான். என்ன அர்த்தம்னா, வகை கிடைச்சிச்சுன்னா தீமை உங்க வாழ்க்கையில போட்டுருவான். எதனா கவனிக்கிறீங்களா? வகை தேடுறான். எங்கிட்டு வழி கிடைக்கும், எங்கிட்டு வாசல் திறக்கப்படும். லேசா ஒரு ஓட்ட கிடைச்சா போதும், உள்ள தீமையை தூக்கி போட்டு போயிட்டே இருப்பான் மாட்டுக்கு. விளங்குதா? வகை தேடிக்கிட்டு இருக்கிறான். இந்த ஆளு அவிசுவாசமா பேசிடுவானா, தவறா பேசிடுவானா, பேசினா போதுமே தீமை வாழ்க்கையில போட்டு விட்டுலாம்னு சொல்லி அவை பார்க்க வகை தேடுறான். எனவேதான் தேவனுடைய பிள்ளைகள் மிகுந்த கவனமாக இருந்து வாயை அடக்க வேண்டும். பேச வேண்டியதை மாத்திரம் பேச வேண்டும். பேசக்கூடாது, என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. எனக்கு விளங்குகிறது. வகை பார்க்கிறான். நல்லா கவனிங்க. வகை என்ன செய்யறான்? பார்க்கிறான். தேவன் போட்டிருக்கிற அந்த வேலியில ஒரு சின்ன ஓட்டை விழுகுமா, இந்த ஓட்டைகள் நுழைஞ்சு தேலை போடலாமா, பாம்பை போடலாமா, கல்ல போடலாமா, தீமையை போடலாமா, வியாதியை போடலாமா என்று அவன் வகை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். வகை கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா போட்டுருவான். போட்டு விட்டு கர்த்தர் மேல பலியை போட்டு போய்கிட்டே இருப்பான். நம்ம கடந்து உருண்டுகிட்டு இருக்க வேண்டியதான். கர்த்தர் ஏன் எங்களை இப்படி சோதிக்கிறாருன்னு தெரியல, கர்த்தர் ஏன் எங்களை இப்படி நடத்துறாருன்னு தெரியல, கர்த்தர் ஏன் எங்களை இந்த பாதையில் இப்படி நடத்துறாரு எங்களுக்கு புரியல. போய் 2வது வரியில கேட்டுக்கிடுவோம். இது கிளம்பி போச்சு.
தேவனுடைய பிள்ளைகள் மிகுந்த கவனமா இருக்க வேண்டும். வகை பார்க்கிறான், அவிசுவாசமா பேசினா போச்சு, வகை கிடைச்சிருச்சு. அதனால தான் பாருங்க, நான் அதிகம் அடிக்கடி சொல்றது, வாயை திறந்து கவனமாய் பேசுங்கள். பிள்ளையை பார்த்து, புருஷனை பார்த்து, மனைவியை பார்த்து செத்து தொலைய வேண்டியதான சொல்லி 100 டைம் சொல்றது பிள்ளையை பார்த்து. அப்புறம் ஏதாவது நடந்து போன பிறகு ஏன் என் பிள்ளை கத்தர் கொண்டாருன்னு சொல்றது. மிகுந்த கவனம். உங்க வாயில தப்ப வச்சுக்கிட்டு கத்தர் மேல குறை சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. ஆயிரமான கிறிஸ்தவர்கள் இந்த இடத்துல இருக்கிறாங்க. வாயில வரதெல்லாம் தாறுமாறா பேசுறது. அப்புறம் அங்க போய் ஆண்டவர்கிட்ட போய் ஏன் ஆண்டவர் என் பிள்ளை இப்படி செஞ்சேன்னு சொல்றது. வாயை சரிப்படுத்த வேண்டும். புருஷனை பார்த்து தவறா பேசக்கூடாது, மனைவி பார்த்து தவறா பேசக்கூடாது. என்னத்தையாவது வாயை திறந்து டென்ஷன்ல பேசுறது. டென்ஷன் ஆயிடுச்சுன்னா வாயை பொத்திக்கிங்க. 10 ரூபாய்க்கு ஒட்டு பிளாஸ்டிக் வச்சிருக்கிறான் மெடிக்கல்ல, வாங்கி ஒட்டிக்கிங்க, நல்லது. வாயில தப்பான வார்த்தை தான் வரும்னா வாயை ஒட்டிக்கிறது ரொம்ப ரொம்ப என்ன இருக்கிறீங்க. என் வாயை திறந்து தப்பான வார்த்தை வரும்னு தெரிஞ்சிருச்சுன்னா பேசாத்துல ஒட்டு பிளாஸ்டிக் வாங்கி வாயை ஒட்டிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா தவறா பேசி குடும்ப நாசமா போறதுக்கு பதிலா வாயை அடைச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மிகுந்த கவனம். ஆயிரமா கிறிஸ்தவருக்கு இதெல்லாம் தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் உபவாசம், நடுமுழங்கால், எச்சி விழுங்காம நடக்கிறது. அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க உபவாசம் எல்லாம் சரியாயிடும். கிடையாது. வாயை சரிப்படுத்த வேண்டும். ஆயிரமான கிறிஸ்தவர்களுக்கு தெரியாது. தெரியல பாருங்க, இதெல்லாம் வாய் அடக்கணும் தெரியாது. இஷ்டம் போல பேசுறது, இஷ்டம் போல செய்யறது, எல்லாம் பண்றது. அப்ப ஜெபம் வந்தவன் மாத்திரம் முக்கார போட்டுட்டு தோத்துற ஆண்டவர், தோத்துற ஆண்டவர், தோத்துற ஆண்டவர் கத்துறது. கத்த சொல்றாரு, இது ரொம்ப நல்லதுதான். ஆனா வெளியில போகும்போது எப்படி பேசுற வாயை திறந்து அதுல கொஞ்சம் கவனமாரு, அதுல கொஞ்சம் எச்சரிப்பாரு, அதுல கொஞ்சம் வெளிப்பாயிரு கத்தர் சொல்லுகிறார். எனவே பிசாசு வகை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பிசாசு வகை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படியே சுத்தி திரிறான். எங்க தீமையை போடலாம், எங்க பாம்பு போட்டு விடலாம், தேலை போட்டு விடலாம், எங்க சாவை போட்டு விடலாம் சொல்லி பாருங்க. அவன் அப்படி மரணத்தை போட்டு விடலாம் சொல்லி அப்படியே வகை பார்த்துக்கிட்டு இருக்கான். வகை கிடைச்சுன்னா போடுவான். அதுக்கு கத்தர் காரணம் கிடையவே கிடையாது. எத்தனை இருக்கிறீங்க? ரொம்ப சைலண்ட் ஆயிட்டீங்க. அது மட்டும் இல்ல, இப்பொழுது தெளிவுள்ளவர்களா இருந்து இவைகளை நாம் தான் துரத்த வேண்டும். யார் துரத்தணும்? நாம் தான் என்ன செய்ய வேண்டும்? துரத்த வேண்டும். பாருங்க, இந்த வசனத்தினுடைய முதல் பகுதி சொல்லுகிறது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். எல்லாம் சொல்லுங்க, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். கண்ணை மூடிக்கிட்டு இருக்காதீங்க. என்ன செய்யுங்கள்? விழித்திருங்கள். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். புத்தி இல்லாம இருக்காதீங்க. புத்தி இருக்கிறது போதாது, தெளிந்த புத்தி இருக்கிறது ரொம்ப முக்கியம். புத்தி இருக்கும் சிலருக்கு, ஆனா தெளிந்த புத்தி இருக்காது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். என்ன செய்யுங்கள்? விழித்திருங்கள். எனவே விழித்திருந்து நாம் தான் பிசாசை துரத்த வேண்டும், தீமையை துரத்த வேண்டும். விழித்திருந்து நாம் தான் வியாதியை துரத்த வேண்டும். ஏன் கத்தர் வியாதியை கொடுத்தாருன்னு சொல்லி மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. ஏன் கத்தர் தீமையை அனுமதிச்சாரு சொல்லி மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. தீமையை கத்தர் அனுமதிக்கவும் இல்லை, தீமையை கத்தர் கொடுக்கவும் இல்லை. பிசாசு கொண்டு வந்திருக்கிறா. இப்ப அடிச்சு என்ன செய்யணும்? அதை வந்து துரத்த வேண்டும். எத்தனை ஒரு துரத்த போறீங்க? ஆமென். நீங்க தானே செய்யணும், துரத்த வேண்டும். வாசிப்போம். சங்கீதம் 91 சங்கீதம் 13 சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். யார் மிதிக்க வேண்டும்? என்னங்க சத்தத்தை காணோம்? நீ மிதித்து போடுவாய். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, நீங்கள் மிதித்து போடுவீர்கள். கத்தர் கிடையாது. ஆண்டவரே 2 நாள் உபவாசம் இருக்கு ஆண்டவரே, நீங்க வந்து மிதிங்க ஆண்டவரே. கத்தர் சொல்றாரு, நீ 100 நாள் உபவாசம் போட்டா நான் மிதிக்க மாட்டேன், நீ தான் மிதிக்கணும். எத்தனை விளங்குகிறது? எத்தனை நாள் உபவாசம் போட்டாலும் நீ தானே செய்யணும், மிதிக்கணும். எத்தனை விளங்குகிறது? எனவே நீங்கள் தான் மிதிக்க வேண்டும். கத்தர் மிதிக்க மாட்டார், மிதிப்பதற்கு உதவி செய்வார். ஆனால் நீங்கள் தான் என்ன செய்ய வேண்டும்? மிதிக்க வேண்டும். எதை மிதிக்கணும்? சர்ப்பங்களையும் தேள்களையும். பிசாசு நீங்க தான் மிதிக்கணும், தீமை நீங்க தான் மிதிக்கணும், வியாதி நீங்க தான் மிதிச்சு என்ன செய்யணும்? துரத்த வேண்டும். ஆமென். வாசிப்போம் லூக்கா எழுதின சுவிசேஷம், புதிய ஏற்பாட்டிலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும். எல்லாம் சொல்லுங்க, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும். யார் மிதிக்கணும்?
நீங்க தான் மிதிக்கணும். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, சகல வல்லமையை மேற்கொள்ளவும். யார் மேற்கொள்ளணும்? சத்தத்தை காணோம். நீங்க தான் மேற்கொள்ளணும். ஏன் மேற்கொள்ளணும் நீங்கன்னா, இங்க சொல்லுகிறார் இயேசு, அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரம் கொடுக்க, உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். யாருக்கு அதிகாரம் கொடுக்கிறேன்? உங்களுக்கு. கர்த்தர் அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. கர்த்தர் இப்ப சொல்றாரு, நீ மிதி, நீ துரத்து, வியாதி நீ துரத்து, தீமை நீ துரத்து, பிசாசு நீ துரத்து. நான் துரத்த மாட்டேன். ஏன்னா அதிகாரம் என் கையில் இல்ல, அதிகாரம் யார் கையில் இருக்குது? உன் கையில தான் இருக்குது. உங்க வீட்டு சாவி யார் கையில் இருக்கு? என்கிட்ட இருக்குது. பொய்யெல்லாம் சொல்லாதீங்க. உங்க வீட்டு சாவி உங்ககிட்ட தான் இருக்குது. என் வீட்டு சாவி என்கிட்ட இருக்குது. என் வீட்டை நான் தான் திறக்கணும், உங்க வீட்டை நீங்க தான் திறக்கணும். உங்க வீட்டை நான் திறத்தா அது தப்பு, என் வீட்டை நீங்க திறந்தா அது தப்பு, அது சரிப்பட்டு வராது. கவனிங்க, என்ன விஷயம்னா, அதிகாரம் உங்க கையில் இருக்குது, நீங்க தான் என்ன செய்யணும்? பிசாச துரத்த வேண்டும். அதிகாரம் யாரு கையில் இருக்குதோ அவர் தான் என்ன செய்யணும்? துரத்த வேண்டும். எனவே சர்ப்பங்களையும் தேள்களை மிதிக்க, பிசாசுடைய சகல சக்திகளை மேற்கொள்ள அதிகாரத்தை கர்த்தர் நம்ம கையில கொடுத்துட்டாரு. இப்ப நம்ம தான் என்ன செய்யணும்? துரத்த வேண்டும். பேக் முடிச்சுக்கிட்டு இருக்க கூடாது, அப்பா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது. நீங்க தான் என்ன செய்யணும்? துரத்த வேண்டும். அது எவ்வளவு பெரிய பிசாசா இருக்கட்டும், அது எவ்வளவு பெரிய தேளா இருக்கட்டும், அது எவ்வளவு பெரிய பாம்பா இருக்கட்டும், அது எவ்வளவு பெரிய சர்ப்பமா இருக்கட்டும், அது எவ்வளவு பெரிய தீமையா இருக்கட்டும், அதை விட கர்த்தர் பெரியவர். நீங்கள் துரத்துங்கள். ஆமென். நீங்க தான் துரத்தணும். நீங்க தான் துரத்தணும். துரத்துறதுக்கு ஆவியானவர் உதவி செய்வார், பலனை தருவாரு. மிதிக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்வாரு. ஆனா நீங்க தானே செய்யணும்? மிதிக்கணும். எத்தனை பேர் மிதிக்கலாம் நினைக்கிறீங்க? ஆமென். நீங்க தானே செய்யணும்? மிதிக்க வேண்டும். எனவே தீமைகள் வரும்போது நாம் தான் மிதிக்க வேண்டும். கர்த்தர் ஏன் அனுமதித்தார் என்று கேள்வி கேட்டுக் கொண்டிருக்க கூடாது. ஏனென்றால் கர்த்தர் ஒரு நாளும் தீமையை அனுமதிக்க மாட்டார், வியாதியை அனுமதிக்க மாட்டார், பொல்லாப்பை அனுமதிக்க மாட்டார், விபத்தை அனுமதிக்க மாட்டார், அகால மரணத்தை அனுமதிக்க மாட்டார். தெளிவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும், குழம்பி போய்விட கூடாது. இன்னைக்கு ஆயிரமான கிறிஸ்தவ விசுவாசிகள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, கர்த்தர் வியாதியை கொடுக்க மாட்டாரு, ஆனா கர்த்தர் தான வியாதியை அனுமதிச்சாரு. கர்த்தர் தான வியாதியை அனுமதிச்சாரு. நல்லா கவனிங்க, கர்த்தர் ஒரு நாள் வியாதி அனுமதிக்க மாட்டார். வியாதி அவர் இடத்துல இல்லை. தீமையை ஒரு நாள் அவர் அனுமதிக்க மாட்டார். எனவே கர்த்தர் ஏன் தீமையை அனுமதித்தார் என்று கேள்வி கேட்டுக் கொண்டிருக்க கூடாது. தீமை வரும்போது என்ன செய்ய வேண்டும்? அதை எதிர்த்து நிற்க வேண்டும், அதை துரத்த வேண்டும். எத்தனை ஒரு துரத்த போறீங்க? ஆமென். நீங்க தான் துரத்தணும். பாஸ்டர் நீங்க வாங்க பாஸ்டர், நான் உங்களுக்கு வசனத்தை சொல்லிக் கொடுக்கலாம், சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கலாம். ஆனா யாரு தான் துரத்தணும்? சத்தத்தை காணவே என்னாச்சு? இன்னைக்கு ரொம்ப சைலண்டா இருக்கிறீங்க. நீங்க தான் என்ன செய்யணும்? துரத்தணும். பாஸ்டர் வாங்க பாஸ்டர் சொல்லி நீங்க போன் அடிக்கிறீங்க, அங்கிட்டு இன்னொரு பிரதர் போன் அடிக்கிறாரு, எங்கிட்டு ஓடுறது? நானு அங்கிட்டு இன்னொரு சிஸ்டர் கூப்பிடுறாரு, பாஸ்டர் எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டுல இருக்கிற பிசாசை நிறுத்திட்டு போங்க அப்படின்னு அவர் கூப்பிடுறாரு. எங்கிட்ட தான் ஓடுறது? எத்தனை வீட்டுக்கு தான் ஓடுறது? சத்தியம் என்னன்னா, அதிகாரம் உங்க கையில என்ன செய்யுது? என் கையிலையும் அதிகாரம் இருக்குது, உங்க கையிலையும் அதிகாரம் இருக்குது. நான் துரத்தினாலும் பிசாசு போவான், நீங்க துரத்தினாலும் பிசாசு. அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு தான் பாஸ்டர். விளங்கிடுச்சா? எனவே நீங்க துரத்துங்கள். வியாதிய, தீமைய, பொல்லாப்பு நீங்க என்ன செய்யுங்க? துரத்துங்கள். விழிப்புள்ளவர்களா இருந்து துரத்துங்கள். எத்தனை துரத்துல நினைக்கிறீங்க? தைரியமா துரத்துங்க. கர்த்தர் கூட இருக்கிறாரு, பயப்படாதீங்க. ஒரு டைம் துரத்திட்டீங்கன்னா அடுத்த தடவை தைரியம் வந்துடும், வர்றதை பார்த்துக்குருவோம். அப்ப அடுத்த தடவை துரத்திட்டீங்கன்னா இன்னும் அடுத்து பார்த்துக்குருவோம் அப்படின்னு தைரியம் என்ன செஞ்சிருது? வந்துருது. பயந்துகிட்டே இருந்தீங்கன்னா வருஷ கணக்கில் பயந்துட்டு இருக்க வேண்டியதான். எனவே தைரியமாய் துரத்துங்கள். ஆவியானவர் உங்களுக்குள்ள என்ன செய்யறார்? இருக்கிறார். அது மட்டும் இல்ல, கவனிங்க, இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், எத்தனை கவனிக்கிறீங்க? அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், உபவாசம் இருந்தால் பிசாசு பக்கத்திலே வரமாட்டான் என்று நினைக்கிறார்கள். உபவாசம் இருந்தா பிசாசு பக்கத்திலேயே வரமாட்டான் என்று நினைக்கிறார்கள். இவங்களுடைய நினைப்பு என்னன்னா, உபவாசம் இருந்தா பிசாசு நம்ம பக்கத்துல வரவே மாட்டான். இதற்காகவே 10 நாள் உபவாசத்தை போடுறது. எதுக்காக உபவாசத்தை போடுறது? பிசாசு பக்கத்துல
வரக்கூடாது என்பதற்காகவே 10 நாள் உபவாசத்தை போடுறது. ஒருத்தர் பாருங்க சண்டைக்கே வந்துட்டாராம் பாருங்க, புலி மாதிரி சீறிட்டாராம். நாங்க வெள்ளிக்கிழமை தான் உபவாசம் இருக்கிறோம், பிறகு எப்படி பிசாசு எங்க வீட்டுக்கு வருவான் நீங்க சொல்ல போச்சு. வருஷம் 52 வெள்ளிக்கிழமையும் வாரம் தவறாம நாங்க உபவாசம் இருக்க வெள்ளிக்கிழமை தோறும், பிறகு எப்படி பிசாசு எங்க வீட்டுக்கு வருவான்னு சொல்லி நீங்க சொல்ல போச்சுன்னு சொல்லி பாருங்க சண்டைக்கு வந்துட்டாராம் பாருங்க. என்னத்தை சொல்றது? எனவே எனக்கு ஒன்று விளங்குகிறது, அநேகர் ஏன் உபவாசம் இருக்கிறார் என்றால் பிசாசு பக்கத்துல வரக்கூடாது என்பதற்காக தான் உபவாசம் இருக்கிறார்கள், பயத்தினாலே தான் உபவாசம் இருக்கிறார்களே தவிர கர்த்தர் மேல வைத்த அன்பினாலே இருப்பது கிடையவே கிடையாது. தேவனை அறிந்து கொள்ள வேண்டுமே என்று இருப்பது கிடையவே கிடையாது. அது மட்டுமல்ல, இதிலே நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், ஆண்டவர் 40 நாள் உபவாசம் இருந்ததுக்கு பிறகுதான் பிசாசே வந்தா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? இவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, நாங்க வெள்ளிக்கிழமை தோறும் உபவாசம் இருந்தா பிசாசு எங்க பக்கத்துல வரவே வரமாட்டான்னு சொல்லி இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா சத்திய வேதத்துல வாசித்து பார்த்தா மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனுஷனா வாழ்ந்தாரு, 40 நாள் உபவாசம் இருந்தாரு. 40 நாள் உபவாசம் முடிஞ்ச உடனே கரெக்டா வந்துட்டான் பிசாசு. கவனிக்கிறீங்களா? வாசிப்போம். மத்தேயு 4ஆம் அதிகாரம், மத்தேயு 4ஆம் அதிகாரம் 2, 3. அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன், யாருங்க? சோதனைக்காரன் பிசாசு அவரிடத்தில் வந்து என்ன செஞ்சு, கரெக்டா 40 நாள் உபவாசம் முடிஞ்ச உடனேயே யார் வர்றாங்க? ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவ மக்களுடைய நினைப்பு என்னன்னா, நம்ம உபவாசம் இருந்தா யாரும் வரமாட்டா, பிசாசு பக்கத்திலேயே. இதுக்காண்டியே 10 நாள் உபவாசத்தை போடுறது, பயத்துல பாருங்க உபவாசத்தை போடுறாங்க. அன்புனால போடுறது கிடையாது. கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டுமே, வேதத்தை வாசிக்கணுமே, கர்த்தரோடு பேச வேண்டுமே, கர்த்தரோடு உறவு கொள்ள வேண்டுமே, ஐக்கியம் கொள்ள வேண்டுமே, அதுக்கு உபவாசம் போட்டா சரி. பிசாசு பக்கத்துல வரக்கூடாது, அந்த பயத்துல போய் உபவாசத்தை போடுறது பாருங்க. எனவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உபவாசத்துக்கெல்லாம் பிசாசு பயப்படவே பயப்பட மாட்டான். இயேசுவின் நாமத்திற்கு பிசாசு பயப்படுவான், இயேசுவின் ரத்தத்துக்கு பிசாசு பயப்படுவான், தேவனுடைய வார்த்தைக்கு பிசாசு பயப்படுவான். இந்த வேத பகுதியில போய் வீட்டுல வாசித்து பாருங்க. மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல இயேசு வந்து, டேய் பிசாசே, நான் 40 நாள் உபவாசம் வந்திருக்கேன், இருந்துட்டு வந்திருக்கேன், உனக்கு தெரியாதா? அப்படிலாம் பேசவே இல்லை. நான் 40 நாள் உபவாசம் வந்திருக்கிறேன், உனக்கு தெரியாதா? அப்படிலாம் பேசல. பிசாசு வர்றான், வந்த உடனேயே வசனத்தை வாயை திறந்து பேசுற, வசனத்தை உயர்த்தி பிடிக்கிறார், வசனத்தை கேடகமாக உயர்த்தி பிடிக்கிறாரு. பிசாசு ஓடியே போயிட்டான், பிசாசு தோற்று போய்விட்டான். எனவே பிசாசு வந்து உபவாசத்துக்கெல்லாம் பயப்பட மாட்டான், இயேசுவின் நாமத்துக்கு, இயேசுவின் ரத்தத்திற்கு, தேவனுடைய வார்த்தைக்குத்தான் பிசாசு என்ன செய்வான்? பயப்படுவான். ஆமென். எனவே இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என்னத்தையும் பாருங்க, அவங்க செஞ்சாங்க இப்படி, இவங்க செஞ்சாங்க இப்படி, அவங்க அப்படி பண்ணாங்கன்னு சொல்லி அவங்க செஞ்சதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்க கூடாது. சத்திய வேதம் என்ன சொல்கிறது என்பதை கவனிக்க வேண்டும். வார்த்தையை பிடித்துக் கொள்ள வேண்டும், வார்த்தையை வாயில வைக்க வேண்டும், வார்த்தையை மனதில் வைக்க வேண்டும். மனதில் வைத்து சொன்னா நான் சொல்றேன், அது எவ்வளவு பெரிய பிசாசாந்தனை செஞ்சிடலாம், நீங்க ஈஸியா துரத்திடலாம். ஆமென். அது எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும் இயேசு நாமத்தினால செஞ்சிடலாம், நீங்க சுகமாக்கி விடலாம். ஆமென். அது எவ்வளவு பெரிய தீமையாக இருந்தாலும் அது இயேசு நாமத்தினாலே துரத்தி விடலாம். ஆமென். அது மட்டுமல்ல, கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவனுக்கும் கடவுளை வெறுக்கிறவனுக்கும் கூட அப்பா நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். உலகத்துல பாருங்க, எத்தனை மனுஷன் கடவுள் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான், கடவுள் செத்து போயிட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான், கடவுளே கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். கடவுளை வெறுக்கிற மனுஷன் இருக்கிறான் அந்த உலகத்துல. பாருங்க, கடவுளை வெறுக்கிற மனுஷனுக்கும் கூட நம்முடைய அப்பா நன்மை செய்கிறவராக இருக்கிறார் என்று சத்திய வேதம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது. வாசிப்போம். மத்தேயு 45ஆம் வசனம். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் அப்பாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும்
நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். அப்பா யார் மேலே சூரியனை உதிக்க பண்ணுகிறார்? நல்லவங்க மேல மாத்திரமா? வசனத்தை பார்த்து சொல்லுங்க. நல்லவர்கள் மேலே மாத்திரமா? நல்லோர் மேலும் தீயோர் மேலும் உதிக்க பண்ணுகிறார். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது தமது சூரியனை உதிக்க பண்ணுகிறார். யாருடைய சூரியன்? அந்த கலெக்டருடைய சூரியன் கிடையாது, அந்த முதலமைச்சருடைய சூரியன் கிடையாது, அந்த ஜனாதிபதியுடைய சூரியன் கிடையாது. சூரியன் கர்த்தருடைய சூரியன். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது தமது சூரியன் என்ன செய்கிறார்? உதிக்க பண்ணுகிறார். யாரு மேலே உதிக்க பண்ணுகிறார்? ஏதோ நல்லவங்க, அவங்க ரொம்ப நல்லவங்க, தெருவில் வந்து கேட்டு பாருங்க, அவங்க மேல மாத்திரமா சூரியன் உதிக்குது டெய்லியும். மோசமான பையன் அந்த ஆளு, அந்த ஆளு மேலேயும் காலையில கரெக்டா 6 மணிக்கெல்லாம் சூரியன் உதிக்குது. யாரு உதிக்க பண்றா? நம்முடைய அப்பா உதிக்க பண்ணுகிறார். நம்ம அப்பா எவ்வளவு நல்லவர் என்பதை எண்ணி பாருங்கள். ஆமென். அது மட்டும் இல்ல, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது அவர் மழையை பெய்ய பண்ணுகிறாராம். யார் மேலே மழையை பெய்ய பண்ணுகிறார்? நீதி உள்ளவர்கள் மேல் மாத்திரமா? நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழை என்ன செய்கிறார்? பெய்ய பண்ணுகிறார். நல்லவங்க மேல மாத்திரம் மழை பெய்யுதா? சில மோசமானாலும் மழையில குளிச்சுக்கிட்டு இருக்கிறான், டான்ஸ் ஆடி அக்கிரமம் செஞ்சு விட்டு கொலையும் செஞ்சு விட்டு கத்தர் பெய்ய பண்ற மழையில கூட என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? குளிச்சுக்கிட்டு இருக்கிறான். கவனிங்க, கத்தர் வந்து நீதி உள்ளவர்கள் மேலே மாத்திரம் மழையை பெய்ய பண்றது கிடையாது, அநீதி உள்ளவர்கள் மேலேயும் கத்தர் என்ன செய்கிறார்? மழையை பெய்ய பண்ணுகிறார். கொலைகாரன் மேலே, கொள்ளைக்காரன் மேலே, அக்கிரமக்காரன் மேலே, பாவிகள் மேலே, குடிகாரன் மேலே கடவுள் இல்லை என்று சொல்லுகிறானே அவன் மேலேயும், கடவுளை வெறுக்கிறானே அவன் மேலேயும் கர்த்தர் என்ன செய்கிறார்? மழையை பெய்ய பண்ணுகிறார். நம்ம அப்பா எவ்வளவு நல்லவர் என்பதை எண்ணி பாருங்கள். ஆமென். இதெல்லாம் பாருங்க, வெளிப்பாடாய் உள்ளே மாற வேண்டும், உள்ளே வெளிப்பாடாய் மாற வேண்டும். கர்த்தாவே, ஒரு மோசமான மனுஷன், அவனுக்கே நீ தீமை செய்ய மாட்டீர்னா எனக்கு எப்படி ஆண்டவரே நீ தீமை செய்வீரு? ஆமென். எனக்கு எப்படி தீமை செய்வீர்? எனவே நம்முடைய அப்பா எவ்வளவு நல்லவர் என்பதை பாருங்க, சத்திய வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவன், தன்னை வெறுக்கிறவன், அவனுடைய வயல் கூட நன்றாக விளைய வேண்டும் என்று நம்முடைய அப்பா என்ன செய்கிறார்? மழையை பெய்ய பண்ணுகிறார். சூரியன் என்ன செய்கிறார்? உதிக்க பண்ணுகிறார். நல்லவங்க வயல் மாத்திரம் விளையுதா? சில சமயம் நம்மளே யோசிச்சு பார்க்கிறோம், மோசமான பையன், இவ வயல் நல்லா விளையுது பாரு அப்படின்னு ரோட்லயே பேசிக்கிட்டே போறோம். மோசமான பையன், இந்த பையன் மோசமான குடும்பம், இந்த குடும்பம், அவன் வயலு பாரு எப்படிலாம் விளையுதுன்னு. நம்முடைய அப்பா விளைய பண்ணுகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நம்முடைய அப்பா நல்லவர். அவர் யாருக்கு தீமை செய்ய மாட்டார். அவனுக்கே தீமை செய்ய மாட்டார்னா எனக்கு எப்படி தீமை செய்வாரு? எனக்கு எப்படி தீமை செய்வார்? என் குடும்பத்துக்கு எப்படி தீமை செய்வார்? என் புருஷனுக்கு எப்படி தீமை செய்வார்? என் பிள்ளைக்கு எப்படி தீமை செய்வார்? என் பேர பிள்ளைக்கு எப்படி தீமை செய்வார்? என்னுடைய தொழிலுக்கு எப்படி அவர் தீமை செய்வார்? என்னுடைய ஊழியத்துக்கு எப்படி அவர் தீமை செய்வார்? ஒரு நாள் செய்ய மாட்டார். பாருங்க, இது அப்படி உள்ள வெளிப்பாடாய் மாற வேண்டும். இந்த வெளிப்பாடு தான் நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு வெற்றியை கொண்டு வரும். ஆமென். ஒரு முறை பாருங்க, ஒரு பிரசங்கியாரு ஒரு சுகமளிக்கும் ஒரு கூட்டத்தை நடத்திக்கிட்டு இருந்தாராம். அந்த ஹாலில் பாருங்க, ஏராளம் பேர் வந்து உட்காந்துருந்தாங்களாம். ஒரு டீச் பண்ணிக்கிட்டே இருந்தாராம் பாருங்க அந்த ஹாலில். அப்பொழுது ஒரு கவு பாய், மாடு மேய்க்கிறவன் ஒரு ஆளு பாருங்க உள்ள நுழைஞ்சிட்டானா பாருங்க. ஆளு பார்த்தீங்கன்னா பாருங்க வாட்ட சாட்டமா இருக்கானா பாருங்க, 6 அடிக்கு மேல இருக்கானா பாருங்க. மிலிட்ரி மேனை விட பயங்கரமா இருக்கானா ஆளு பாருங்க. உள்ள நுழைஞ்சிட்டு அந்த மீட்டிங் நடத்த விடாம நடந்துக்கிட்டு டர்ரு புருன்னு பாருங்க புலம்பிக்கிட்டு டஸ்ஸு புசுன்னு உருண்டுக்கிட்டு இருக்கானா பாருங்க. ஒரு மாதிரியா பாருங்க சத்தங்கள்லாம் கொடுத்துக்கிட்டு ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஒரு மாதிரியா நடந்துக்கிட்டு இருந்தானா பாருங்க. அந்த பிரசங்கர் வந்து இப்படி போதிச்சுக்கிட்டே இருந்தாராம், சத்திய வேதத்திலிருந்து சுகத்துக்குரிய காரியங்கள்லாம் போதித்து கொண்டே இருந்தாராம் பாருங்க. அப்பொழுது பாருங்க அந்த வரிசையில் உட்காந்துருந்த ஒரு சின்ன பையன், அந்த சின்ன பையனுடைய கால் வந்து பாருங்க வளைஞ்சு போய் நடக்க முடியாத கால ஆரம்பிச்சான் பாருங்க.
இந்த பிரசங்க பாருங்க டீச் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுதே கர்த்தர் அந்த பையனுடைய காலை வந்து சுகமாக்கிறாங்க பாருங்க. காலு நெளிஞ்சு வளைஞ்சிருந்த காலு நேரம் ஆயிடுச்சா பாருங்க. பாருங்க இதை அவன் பார்த்தானா பாருங்க. பார்த்த உடனே சத்தம் கித்தம்லாம் கொடுக்குறத அப்படியே அமைதியா பாருங்க. அவன் ரொம்ப அமைதி ஆயிட்டானா பாருங்க. சத்தம்லாம் கொடுத்த ஆளு ரொம்ப அமைதி ஆயிட்டானா. கடைசியில் பாருங்க கூட்டங்கள்லாம் முடிந்தது. முடிஞ்ச உடனே எல்லாரும் போயிட்டாங்களா. அப்ப அந்த ஆளு பாருங்க வந்து இந்த பிரசங்கியார்ட்ட வந்து கேட்டானா, ஐயா கர்த்தர் என்னையும் சுகமாக்கிட்டாரு சொன்னானா. இவர் அதை வந்து பெருசா எடுத்துக்கவே இல்லையா. மறுபடியும் சொன்னானா, கர்த்தர் என்னையும் சுகமாக்கி இருக்கிறாருன்னு சொன்னானா. அவனுக்குள்ள ஒரு வியாதி இருந்திருக்கு பாருங்க. அந்த பிரசங்க நேரத்திலேயே அந்த வியாதி சுகமாயிடுச்சான் பாருங்க. அவனுக்கு தாரதாரையா கண்ணீர் ஊத்துனானா. அவன் கேட்டானா, சார் கர்த்தர் என்னையே சுகமாக்கினாரு, நான் ரொம்ப மோசமானவன், கர்த்தர் என்னையே சுகமாக்கினாருன்னு சொல்லி கேட்டாராம் பாருங்க. அந்த ஆள் கேட்டானா பாருங்க. அவர் சொன்னாரா, பிகாஸ் காட் இஸ் குட், தேவன் நல்லவர், தேவன் நல்லவர். அவனுக்குள்ள பாருங்க அந்த வியாதி இருந்ததுனால நல்லா இருக்கவங்கள பார்த்தாலும் அவனுக்கு பிடிக்கல. கடவுள் தான் அந்த வியாதியை கொடுத்துருக்காரு அவன் நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கான் பாருங்க. கடவுள் தான் அந்த வியாதியை கொடுத்து நம்மளை சோதிச்சுட்டு இருக்காரு. எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, நம்மளை போட்டு கடவுள் இப்படி போட்டு வாழ்த்துக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லி அவனுக்குள்ள பாருங்க கடவுளை குறித்து பயங்கரமான ஒரு கசப்பு. கடவுள் நம்மளை இப்படி சோதிக்கிறார் சொல்லி இந்த கூட்டத்தில் வந்து சுகமாக்கிட்டான். கர்த்தர் வந்து சுகமாக்கிட்டார் அவனை. அவனுக்குள்ள பாருங்க அவ்வளவு சந்தோஷம். கர்த்தர் ஏன் நீ சுகமாக்குனாரு, நான் மோசமான ஆளு, நான் அவர்கிட்ட ஒன்றும் சுகத்தை கேட்கவே இல்லை, நீ சுகமாக்குனான்னு கேட்க கூட இல்லை. ஆனா கர்த்தர் கேட்காமலே என்ன செஞ்சாரு, சுகமாக்கிட்டாரு. ஏன் சுகமாக்குனாரா, கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணுகிறார். நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் அவருடைய மலையை என்ன செய்யறார், பெய்ய பண்ணுகிறார். ஏன் பெய்ய பண்றாருன்னா, இவன் யோகி என்ன, இவன் யோகி இல்ல அப்படின்னு பார்த்து இல்ல, அவர் நல்லவரா இருக்கிறதுனால அவர் மலையை பெய்ய பண்ணுகிறார். இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா பார்த்து இல்ல, அப்படி பார்த்தா எவனுக்குமே மழை பெய்யாது. எத்தனை விளங்குகிறது? அவருடைய பார்வையில் எவனுமே யோகியம் கிடையாது. அவருடைய பார்வையில் எவனும் பக்கத்துல போக முடியாது. நம்மள நினைச்சுக்கிற வேண்டியது இவங்க நல்லவங்க அவங்க கெட்டவங்க சொல்லி. கர்த்தருடைய பார்வையில் எவனும் யோகியம் கிடையாது. அவரே மலையை பெய்ய பண்ணுகிறார். அவர் நல்லவராக இருக்கிறபடினாலே மலையை பெய்ய பண்ணுகிறார். எனவே நம்முடைய அப்பா இன்னார், நம்முடைய அப்பா யார், நான் ஆராதிக்கிறேன் தகப்பன் யார் என்பதை குறித்த வெளிப்பாடு உள்ளே வரும் பொழுதுதான் நான் சொல்றேன் வாழ்க்கை செழிப்பாய் மாறும். வாழ்க்கை செழிப்பாய் மாறும். கர்த்தர் மேல கசப்பு, கர்த்தர் மேல வெறுப்பு, மனத்தாமல் இருக்கும் பொழுது நான் சொல்றேன் வாழ்வு வரவே வராது. தீமை வந்ததுக்கு 1000 காரணம் இருக்கலாம், கர்த்தருக்கு காரணம் கிடையவே கிடையாது. எங்க அப்பா நல்லவர். ஏதோ சில தீமைகள் வந்திருக்கலாம், அதை கர்த்தர் அனுமதிக்கல, கர்த்தர் கொடுக்கவும் இல்லை. அதுக்கு 1000 காரணங்கள் இருக்கலாம், காலப்போக்கிலே கண்டுபிடித்துக் கொள்ளலாம். ஆனால் இதற்கு கர்த்தர் காரணம் கிடையவே கிடையாது. எங்க அப்பா நல்லவர் என்கிற அந்த அஸ்திபாரத்திலே உறுதியாக நிற்கும் பொழுது நான் சொல்லுகிறேன், வாழ்வு வீட்டு வாசல வந்து தட்டும். ஆமென். வாழ்வு வீட்டு வாசல வந்து தட்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எனவே இதெல்லாம் மனதிலே வைக்க வேண்டும். எங்க அப்பா நல்லவர். ஆமென். எங்க அப்பா நல்லவர். நான் ஜெபம் பண்ணாலும் ஜெபம் பண்ணாட்டினாலும், நான் உபவாசம் இருந்தாலும் உபவாசம் இல்லாம இருந்தாலும் எங்க அப்பா எப்பயுமே நல்லவரா தான் இருக்கிறார். ஆமென். அது மட்டும் இல்ல, நன்றியே இல்லாதவனுக்கும், அதாவது நம்ம பாஷையில சொல்லுவோம் இல்லையா, நன்றி கெட்டவன் சொல்றோம் பாருங்க, சொல்றோம் இல்லையா, நன்றி கெட்டவனுக்கு கூட கர்த்தர் நன்மை செய்யறாராம். வாஸ்து காமிக்கிறேன் பாருங்க. நன்றி கெட்ட பைய, நன்றி கெட்ட பொம்பளைன்னு சொல்லி வைறாங்க உலகத்துல மக்கள், சில ஆட்களை பார்த்து பாருங்க. அவனுக்கு கூட அப்பா நன்மை என்ன செய்யறாராம், செய்யறாராம். இது சத்தியம் திட்டவட்டமாய் போதிக்கிறது. வாசிப்போம் லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி வாசிக்கிறேன், முழுசாக வாசிக்கிறேன், கவனிங்கள். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலம் மிகுதியா இருக்கும், உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். இப்ப எல்லாரும் கவனிங்க. அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. யாருக்கு நன்மை செய்கிறாரே? நன்றி அறிதல் இல்லாதவர்களுக்கும், நன்றி கெட்டவனுக்கும்,
துரோகிகளுக்கும் அவர் நன்மை செய்கிறாரே. எல்லாரும் கவனிங்க, இப்படிப்பட்டவனுக்கே எங்க அப்பா நன்மை செய்வார்னா எனக்கு எவ்வளவு நன்மை செய்ய மாட்டாரு? இதுதான் வெளிச்சம், இதுதான் வெளிப்பாடு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றி கெட்டவன் துரோகி அவனுக்கே எங்க அப்பா நன்மை செய்வார்னா எங்க அப்பா எனக்கு நன்மை செய்ய மாட்டாரா? எனக்கு சுகத்தை கொடுக்க மாட்டாரா? என் பிள்ளைக்கு சுகத்தை கொடுக்க மாட்டாரா? என் மனைவிக்கு சுகத்தை கொடுக்க மாட்டாரா? என் பேர பிள்ளைக்கு சுகத்தை கொடுக்க மாட்டாரா? என் குடும்பத்துக்கு நன்மை செய்ய மாட்டாரா? நான் சொல்கிறேன், இதன் அடிப்படையிலே நீங்கள் ஜெபியுங்கள். எங்க அப்பா நல்லவர் என்கிற அந்த சத்தியத்தின் அடிப்படையிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். எனவே அப்பாவை குறித்த சரியான ஒரு வெளிப்பாடு நமக்கு வர வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஆமென், ஆமென். எத்தனை இருக்கிறீங்க? எல்லா கரங்களும் இது சொல்லுவோம். எங்க அப்பா எனக்கு நன்மை மாத்திரமே செய்கிறார், அவர் ஒரு நாளும் எனக்கு தீமை செய்ய மாட்டார், தீமையை அனுமதிக்க மாட்டார். ஆமென். தீமையை அனுமதிக்க மாட்டார். அந்த வார்த்தை மனதில் வைங்க, தீமையை அனுமதிக்க மாட்டார். இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்தில் ஒரு ஃபேமஸான வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தர் வியாதியை கொடுக்க மாட்டார் பிரதர், ஆனா அனுமதிப்பார்ல, பெர்மிஷன் கொடுப்பார்ல. என்ன செய்வார்ல? பெர்மிஷன் கொடுப்பார்ல. நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க நீங்களே. போன வாரமே கேட்டேன் இல்லையா? எத்தனை பேர் இங்க பெற்றோர் இருக்கீங்க? தகப்பன்மாரெல்லாம் போன வாரம் கேட்டேன், எத்தனை பேர் தகப்பன்மாருன்னு கேட்டேன். நான் இப்ப கேட்கிறேன், எத்தனை பேர் பெற்றோர் இருக்கிறீங்க? பிள்ளையை பத்தவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? இருக்கிறீங்களா? நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. உங்க பிள்ளைக்கு ஒரு நாளும் நீங்க பாம்பை கொடுக்க மாட்டீங்க, நினைக்கிறேன். பூரானை பிடிச்சி கொடுக்க மாட்டீங்க, தேலை பிடிச்சி கொடுக்க மாட்டீங்க, அப்பத்துக்கு பதிலாக கல்லை பிடிச்சி என்ன செய்ய மாட்டீங்க? கொடுக்க மாட்டீங்கல்ல? நிச்சயமா கொடுக்க மாட்டீங்க. நான் நிச்சயமா கொடுக்க மாட்டேன். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், ஒரு மோசமானவன்ட்ட பாம்பையும் தேலையும் பள்ளியையும் பூரானையும் பிடிச்சி, எப்பா நான் கொடுத்தா அவன் தப்பா நினைச்சுக்கிடுவான், நீ போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு எத்தனை பெற்றோர் இன்னொருத்த கொடுத்து உங்க பிள்ளைகிட்ட கொடுக்க வைப்பீங்க? அநேக ஆயிரமான கிறிஸ்தவ விசுவாசிகள் சொல்றாங்க, கர்த்தர் கொடுக்க மாட்டார் பிரதர், ஆனா கர்த்தர் அனுமதிப்பார்ல. அறிவில்ல, அப்பாவை குறித்த அறிவில்லை. நான் சொல்லுகிறேன், அநேகர் வாழாமல் போனதுக்கு காரணம் தான். 20 வருஷம் சபைக்கு போய் 30 வருஷம் சபைக்கு போய் அட்ட தரித்திர வாழ்க்கையில அதே வியாதி அதே நோய் இருந்த மாதிரி இருக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? அப்பாவை குறித்த சரியான வெளிப்பாடு இல்லை. எங்க அப்பா அப்படி அனுமதிப்பாரா? நான் செய்வேனா? என் பிள்ளைக்கு நான் செய்வேனா? நான் கொடுக்க மாட்டேன். யார்கிட்டயே கொடுத்து அந்த விதத்துல நான் செய்வேனா? செய்ய மாட்டேனே. ஆனா பாருங்க, இங்க வந்தா மாத்திரம் கர்த்தர் பிசாசுட்ட கொடுத்து நீ போய் கொடுத்துட்டு வாடா சொல்லி அனுப்பிச்சு விட்டாரு அப்படின்னு பாருங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள். கர்த்தர் கொடுக்க மாட்டாரு பிரதர், ஆனா பிசாசுட்ட கர்த்தர் கொடுத்து நீ போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு அனுமதிச்சார்ல. கிடையாது, தவறாய் புரிந்து கொள்ளாதீர்கள். கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டார், கொடுக்கவும் மாட்டாரு, அனுமதிக்கவும் மாட்டார். நம்ம வாயை திறந்து ஏதாவது அனுமதிச்சாதான், நம்ம வாயை திறந்து தவறா பேசி எதையாவது அனுமதிச்சாதான். எனவே அப்பாவை குறித்த சரியான ஒரு வெளிப்பாடு நமக்கு வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென். ஓகே, இது வரைக்கும் எனக்கு புரிஞ்சிருச்சு. ஓகே, இப்பொழுது இன்னொரு காரியத்தை பார்க்க போறோம். கவனிங்க, நம்முடைய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நல்லதையே படைக்கிற அப்பாவாக இருக்கிறார். நம்முடைய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நல்லதையே படைக்கிற அப்பாவாக இருக்கிறார். திருப்பிக் கொள்வோம், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம். மறுபடியும் சொல்றேன், கவனிங்க. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நல்லதையே படைக்கிற அப்பாவாக இருக்கிறார். எல்லாம் கரங்களை வைத்து சொல்லுவோம், கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே நல்லதையே படைக்கிற நல்ல அப்பாவாக இருக்கிறார். ஒரு நாளும் என்னுடைய வாழ்க்கையிலே அவர் தீமையை படைக்க மாட்டார். ஆமென். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம். கர்த்தர் ஆதியாகமத்திலே அநேக காரியங்களை படைத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். எல்லாவற்றையும் படைத்துவிட்டு கர்த்தர் சொன்னார், நல்லது என்று கண்டார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. நல்லது என்று கண்டார். சூரியனை படைக்கிறாரு, நல்லது என்று கண்டார். சந்திரனை படைக்கிறார், நல்லது என்று கண்டார். புல் பூண்டு விருட்சங்களை படைத்தார், நல்லது என்று
கண்டார். ஆடு மாடுகளை மிருக ஜீவன்களை படைத்தார், நல்லது என்று கண்டார். சூரியன் சந்திரனை படைக்கிறார், நல்லது என்று கண்டார். சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய பாருங்க அந்த ஜீவராசிகளை படைக்கிறார், எல்லாவற்றையும் பார்த்து கர்த்தர் நல்லது என்று கண்டார். மனிதனையும் படைத்தாரு, நல்லது என்று கண்டார். ஆமென். மனிதனை படைத்து விட்டு நல்லது என்று கண்டார். ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நல்லதை தவிர வேற எதையுமே அவர் படைக்க மாட்டார். ஆமென். வாசிப்போம் ஒவ்வொரு வசனமாக. 1ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 4ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்கள். 4ஆம் வசனம். வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். என்னதுங்க? வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சம் கெட்டது என்று தேவன் கண்டார் என்று உங்க பைபிள்ல போட்டிருக்குதா? என் பைபிள்ல நல்லா போட்டிருக்குது, நல்லது என்று கண்டார். இப்ப 10ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்கள். எல்லாரும் பாருங்க வசனத்தை. தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். 12ஆம் வசனம். பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதிகளின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதிகளின்படியே தங்களில் தங்கள் விதையை உடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது. தேவன் அது நல்லது என்று கண்டார். நல்லது என்று கண்டாரா, கெட்டது என்று கண்டாரா? நல்லது என்று கண்டார். இப்ப 18ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். 4வது முறையா சொல்றாரு, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் அது நல்லது என்று கண்டார். வாசிப்போம் 21ஆம் வசனம். தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதிகளின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர்வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். எல்லாம் நல்லது என்று கண்டார். இப்ப வாசிக்கிறேன் 25ஆம் வசனம். தேவன் பூமியில் உள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். தேவன் அது நல்லது என்று. அடே அப்பா, தேவன் அது நல்லது என்று கண்டார். இப்ப எல்லாரும் கவனிங்க. இதுவரைக்கும் மற்ற எல்லாத்தையும் படைச்சிட்டாரு, பறவைகள் மிருகங்கள் எல்லாத்தையும் படைச்சிட்டாரு. இந்த வசனம் வரைக்கும் இந்த மனுஷன் வரல, அப்படித்தானே? இந்த வசனம் வரைக்கும் இந்த மனுஷனை சிருஷ்டிக்கல. மனுஷனை சிருஷ்டித்தாரு, மனுஷனை சிருஷ்டி விட்டு கடைசி என்ன சொல்றாருன்ற கவனிங்க. வாசிப்போம் 31ஆம் வசனம். அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். எத்தனை பார்த்தாரு? எல்லாவற்றையும் பார்த்தார். அது மிகவும் நன்றாயிருந்தது. எப்படி இருந்தது? நன்றாயிருந்தது கிடையாது, மிகவும் நன்றாய் இருந்தது. எனவே இந்த வேத பகுதியில் மட்டும் 7 இடங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார் என்று. ஆகவே நம்முடைய தகப்பன் நல்லதை தவிர வேற எதையும் படைக்கிறதில்லை என்பதை சத்திய வேதத்திலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப இந்த உலகத்தில் இவ்வளவு தீமை இருக்கு இல்லையா? அதெல்லாம் யார் யார் படைச்சது? தேவன் படைக்கவில்லை என்பதை முதலாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் நல்லதை தவிர வேற எதையும் படைக்கிறது கிடையவே கிடையாது. ஏனென்றால் அவர் நல்லவர். அவர் நல்லவராக இருக்கிறபடினாலே நல்லதை மாத்திரம் என்ன செய்கிறவர்? படைக்கிறவர். இன்றைக்கு அநேகர் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், கர்த்தர் தான் நல்லதையும் படைத்தார் கெட்டதையும் படைத்தார் என்று. கர்த்தர் தான் நன்மையும் செய்கிறார் தீமையும் செய்கிறார் என்று சொல்லுகிறார்கள். இது முற்றிலும் தவறு. ஏனென்றால் ஆதியாகமத்திலே நாம் பார்க்கிறோம், அப்பா நல்லதை தவிர வேற எதையும் படைக்கவில்லை என்று. ஆமென். ஆகவே ஆதியாகமத்தின் தேவன் தான் நம்முடைய தேவன், ஆதியாகமத்தின் தகப்பன் தான் நம்முடைய தகப்பன். ஆதியாகமத்தின் தகப்பன் எப்படிப்பட்டவர்? நல்லவர். ஆமென். ஆதியாகமத்தின் தகப்பன் தான் என்னுடைய தகப்பன். ஆமென்.
ஆதியாகமத்தின் தகப்பன் எப்படிப்பட்டவர்? நல்லவர். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம், என்னுடைய தகப்பன் என்னுடைய வாழ்க்கையிலே நல்லதை தவிர வேற எதையும் அவர் படைக்கிறதில்லை. ஆமென். இந்த இடத்துல உறுதியா நிக்கணும். அப்ப தீமைக்கு அது அப்புறம் பார்ப்போம், யாரு காரணம் என்னன்னு பார்ப்போம், அப்புறம் அவசரப்படாம பார்ப்போம். முதலாவது இதுல நிற்போம். எங்க அப்பா நன்மையானதை தவிர வேற எதையும் படைக்கிறது கிடையவே கிடையாது. இந்த உலகத்துல 1000 தீமைகள் இருக்கலாம், அதெல்லாம் எங்க அப்பா படைக்கல. எங்க அப்பா நல்லதை மாத்திரம் படைக்கிறவராக இருக்கிறார். ஆதியாகமத்திலே நல்லதை படைத்த எங்க அப்பா என் வாழ்க்கையிலும் அவர் நல்லதைத்தான் படைப்பார். ஆமென். என்னுடைய வாழ்க்கையிலும் அவர் நல்லதைத்தான் உண்டாக்குவார். என் வாழ்க்கையில ஒரு நாள் அவர் தீமை என்ன செய்ய மாட்டாரு, உண்டாக்க மாட்டார். ஆமென். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம், என்னுடைய அப்பா என்னுடைய வாழ்க்கையிலே நல்லதை மாத்திரம் உண்டாக்குகிறவராக இருக்கிறார். ஆமென். சரி, கர்த்தர் நல்லதை படைத்தார், அது நல்லது என்று கண்டார், அது நல்லது என்று கண்டார் என்று இத்தனை வாஸ்தவமே, இத்தனை முறை வாஸ்தவம் இல்லையா? கிட்டத்தட்ட 7 முறை எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நல்லதையே படைத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாம் கவனிங்க, கர்த்தர் நல்லதையே படைத்தார் என்று ஆதியாகமத்திலே பார்க்கிறோமே, இது யாருக்கு நல்லது? அது ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியம். கர்த்தர் நல்லதை படைத்தார் என்று பார்க்கிறோமே, இங்க எழுதப்பட்டிருக்கு இல்லையா? இது யாருக்கு நல்லது? அவருக்கு நல்லதா இல்ல மனுஷனுக்கு நல்லதா? சத்தத்தை காணோம். சூரியன் மனுஷனுக்கு நல்லது, சந்திரன் மனுஷனுக்கு நல்லது, மரங்கள் மனுஷனுக்கு நல்லது, மிருகங்கள் மனுஷனுக்கு நல்லது, பறவைகள் மனுஷனுக்கு நல்லது, செடி கொடிகள் மனுஷனுக்கு நல்லது, பழங்கள் மனுஷனுக்கு நல்லது, கிழங்குகள் மனுஷனுக்கு நல்லது, கீரைகள் மனுஷனுக்கு நல்லது, பருப்பு வகைகள் மனுஷனுக்கு நல்லது, எல்லாமே மனுஷனுக்கு நல்லது. மனுஷனுக்கு நல்லதையே கர்த்தர் படைத்திருக்கிறார், தீமையை படைக்கவில்லை. எத்தனைக்கு விளங்குகிறது? சூரியன் மனுஷனுக்கு நல்லது. அவரை குளிர் கஞ்சிக்கிட்டு இருக்க உட்காந்து சூரியன் பக்கத்துல போய் உட்காந்து எத்தனை விளங்குச்சுங்க? நிலாவுல சோறு சாப்பிட்டு இருக்கிறாரு அவர் உட்காந்து. உங்க பிள்ளை சோறு சாப்பிட்டு இருக்கு நிலா வெளிச்சத்துல உட்காந்து சைலண்டா இருக்கிறீங்க. அவரை சோறு ஊட்டிக்கிட்டு இருக்கிறாரு நிலா வெளிச்சத்துல உட்காந்து. நிலா வெளிச்சம் மனுஷனுக்கு நல்லது. அப்ப பாருங்க, கர்த்தர் மனுஷனுக்கு நல்லதே என்ன செஞ்சிருக்கிறாரு, படைத்திருக்கிறார். ஒரு நாள் அவர் தீமையை படைக்கவில்லை. சத்தியவேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று. எனவே அப்பா அன்றைக்கும் சரி, இன்றைக்கும் சரி, என்றைக்கும் சரி, அவர் நல்லதை தவிர வேற எதையும் படைக்கிறது கிடையவே கிடையாது. ஆமென். அவர் நல்லதை மாத்திரம் மனிதனுக்காக படைக்கிற அப்பாவாக இருக்கிறார். ஆமென். இந்த சத்தியத்தில் ரொம்ப உறுதியாக நிற்க வேண்டும். அன்னைக்கும் சரி, இன்னைக்கும் சரி, என்னைக்கும் சரி. இல்லங்க, கர்த்தர் மாறிட்டாருங்க, அன்னைக்கு நல்லது படைச்சாரு, இப்படிலாம் ஒரு குரூப் வரும் சொல்லிதான் சத்திய வேதத்துல கர்த்தர் சொல்லிட்டாரு. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். என்னைக்கு அவர் மாற மாட்டார், என்னைக்கு அவர் தீமை செய்ய மாட்டாரு, என்னைக்கு அவர் தீமையை படைக்க மாட்டாரு. ஆமென். இவங்க வேணா சொல்லிக்கிட்டு தெரியலாம், சர்ச்சுக்கு பிரசங்கம் பண்ணலாம். கர்த்தர் ஒரு நாளும் தீமை படைக்க மாட்டார் என்று ஆதியாகமத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சத்தியவேதத்தில் முதல் அதிகாரத்தில் என்ன செய்ய வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். எங்க அப்பா என்னைக்கு தீமை படைக்க மாட்டார். இந்த உலகத்தில் இவ்வளவு தீமை இருக்குது, அதுக்கு 1000 காரணங்கள் இருக்கலாம். எங்க அப்பா அதை படைக்க கிடையவே கிடையாது. ஆமென். பாருங்க, இந்த இடத்துல இருந்து கொண்டு நீங்கள் ஜெபித்தீர்கள் சொன்னா, நான் சொல்றேன், உங்க ஜெபத்துக்கு உடனே பதில் கிடைக்கும். ஆமென். ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும். இல்ல பிரதர், என்னதான் இருந்தாலும் அப்படின்னா போச்சு. என்னதான் இருந்தாலும் அப்புறம் சொன்ன போன வாரமே ஆண்டவில்லாம அணுவாசையுமா அப்படின்னா போச்சு எல்லாம். நான் சொன்னேன்ல போன வாரம், ஆண்டவில்லாம அணுவாசைன்னு சொல்ற அந்த தத்துவத்தை எடுத்து 5ஆம் வசனத்துக்கு பக்கத்துல 6ஆம் வசனம் ஆக்கிடக்கூடாது. அது தத்துவம், அதை தூக்கி குப்பையில போடுங்க. வசனத்துக்கு பக்கத்துல சேர்க்காதீங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் ஒரு நாள் தீமை செய்ய மாட்டார். அது மட்டும் இல்ல, ஆதியாகமத்திலே இந்த 1ஆம் அதிகாரத்திலே மாத்திரம் 7 இடங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. வாஸ்தவம் இல்லையா? 7 இடங்களில் எழுதப்பட்டிருக்கிறது.
தேவன் நல்லது என்று கண்டார், தேவன் நல்லது என்று கண்டார், தேவன் நல்லது என்று கண்டார், அது மிகவும் நன்றாயிருந்தது என்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது? 7 முறை எழுதப்பட்டிருக்கிறது. நான் கேட்கிறேன், கர்த்தர் ஏன் 7 முறை எழுதி வைக்கணும்? ஏன் ஒரு முறை எழுதினா போதாதா? ஏங்க ஒரு முறை எழுதினா போதாதாங்க? சரி விடுங்க, 2 முறை, சரி 3 முறை எழுதினா போதாதா? ஏன் 7 முறை எழுதணும்? ஏன் இதை 7 இடங்களிலே எழுதி வைத்திருக்கிறார் என்றால், ஒரு இடத்துல நம்ம பார்க்க தவறினாலும் அடுத்த இடத்துல பார்க்க வேண்டும் அப்பா நல்லவர் என்பதை. ஆமென். ஒரு இடத்துல பார்க்க தவறிட்டோம், அடுத்த இடத்துல பாரு உங்க அப்பா யாருன்னு சொல்லி, உங்க அப்பா நல்லவர். ஆமென். கர்த்தர் வந்து இது வந்து குறிப்பா எழுதி வச்சிருக்கிறாரு. 7 முறை ஏன் எழுதணும்னா, விவரம் இல்லாம கர்த்தர் எழுதி வைக்கல. ஒரு இடத்துல நீ பார்க்க தவறினால் அடுத்த இடத்துல பாரு, ஒரு இடத்துல வாசிக்க தவறினாய் என்றால் அடுத்த இடத்துல வாசி. அப்பா நல்லதை தவிர வேற எதையும் படைக்க மாட்டார், அப்பா நல்லவர் என்பதை நீ பார், நீ கண்டுபிடி என்று பாருங்க. நாம் கண்டுபிடிப்பதற்காக தான் கர்த்தர் 7 முறை என்ன செஞ்சிருக்கிறாரு? எழுதி வச்சிருக்கிறாரு. எத்தனை விளங்குகிறது? ஆமென். நாம் பார்க்க வேண்டும், கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் பார்க்க வேண்டும், அப்பா நல்லவர் என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஆகவே சில நல்ல ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கையிலும் கூட சில தீமைகள் நடந்திருக்கலாம், அதற்கு கர்த்தர் காரணம் கிடையவே கிடையாது. நான் சொன்னேன் போன வாரம், சில பாஸ்டர்கள் கூட ஆக்சிடென்ட்ல செத்து போயிருந்திருக்கலாம், அதுக்கு கர்த்தர் காரணம் கிடையவே கிடையாது. அதுக்கு 1000 காரணம் இருக்கலாம். அது எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, அது கர்த்தருக்கு மாத்திரம்தான் தெரியும். அவங்க சபைக்கு வந்தாங்க, சில நல்ல விசுவாசிகள் நல்ல ஜெபம் பண்ணாங்க, இதெல்லாம் பண்ணாங்க, அவங்களுக்கு கூட சில தீமைகள் நடந்திருக்கலாம், அதற்கு கர்த்தர் காரணம் கிடையவே கிடையாது. அவங்க சபைக்கு வந்தாங்க, ஜெபம் பண்ணாங்க, அதை இதையும் பண்ணினாங்க, எல்லாத்தையும் பண்ணதை நம்ம பார்த்தோம். ஆனா அவங்க வீட்டுக்கு போய் அவங்க அந்தரங்கத்துல அவங்களுடைய பர்சனல் லைஃப்ல அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எப்படி நடந்து கொண்டார்கள், எதை பேசினார்கள், எதை தெரிந்து கொண்டார்கள், எப்படி நடந்து கொண்டார்கள் என்பது எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, கர்த்தருக்கு மாத்திரம் தான் தெரியும். எனவேதான் இதை கர்த்தர் தான் செஞ்சிருப்பார் என்ற ஒரு முடிவு கணிச்சக்கூடாது, நம்ம வரக்கூடாது, தப்பு கணக்கு போடக்கூடாது. கர்த்தர் தான் செஞ்சிருப்பார் சொல்லி கர்த்தர் செய்ய மாட்டார். அவர் ஆதியாகமத்தின் தகப்பனாக இருக்கிறார். ஆதியாகமத்தின் தகப்பன் யார்? நல்ல தகப்பன். ஆமென். 7 இடங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார். நான் கேட்கிறேன், கேன்சரை எந்த நாள்ல படைச்சாருன்னு சொல்லி பைபிள்ல போட்டிருக்குது. எய்ட்ஸ் எந்த நாள்ல படைச்சாரு? 1வது நாள் இது படைச்சிருக்கிறார் போட்டிருக்குது, 2வது நாள் இதுல படைச்சிருக்கிறார் போட்டிருக்குது. நான் என்ன கேட்கிறேன்னா, எய்ட்ஸையும் கேன்சரையும் எந்த நாள்ல படைச்சிருக்காரு பைபிள்ல போட்டிருக்குது? போடவே போடல. நம்முடைய தேவன் வியாதியை படைக்கிற தேவன் அல்ல, வியாதியை சுகமாக்குகிற தேவன். ஆமென். வியாதியை சுகமாக்குகிற தேவன். எங்க அப்பா வியாதிக்கு காரணம் கிடையாது, எங்க அப்பா வியாதியை சுகமாக்குகிறவர். சரியான ஒரு இடத்துல நிற்க வேண்டும். நிற்கும் பொழுதுதான் வாழ்க்கை வளம் பெற ஆரம்பிக்கும், துளிர்க்க ஆரம்பிக்கும். கடந்து ஆடிக்கிட்டு இருக்க கூடாது. இப்படி இருப்பாருங்க கர்த்தர், அப்படி இருப்பாருங்க சொல்ல முடியாதுங்க. சொல்ல முடியாதா? ஆதியாகமத்துல பார்க்கணும், கண்ணை திறந்து ஆதியாகமத்திலே பார்க்க வேண்டும். அதன் சொன்ன போன வாரம் சிலருடைய அவங்க என்ன எப்படின்னா, 2வது வருகையில போய் கேட்டுக்கிறோம். 2வது வருகையிலையா? ஆதியாகமத்துல கேளுங்க, ஆதியாகமம் 1வது அதிகாரத்துல கேளுங்க, அப்பா நல்லவரா கெட்டவரான்னு சொல்லி. எனக்கு விளங்கிடுச்சு, எங்க அப்பா கெட்டவர் கிடையாது, எங்க அப்பா நல்லவர். எங்க அப்பா தீமை செய்கிறவர் கிடையாது, எங்க அப்பா நன்மை செய்கிறவர். ஆமென். எனவே சில நல்ல ஊழியக்காரர்கள், சில நல்ல விசுவாசிகள், அவருடைய வாழ்க்கையில கூட சில தீமைகள் நடந்திருக்கலாம், அதற்கு எங்க அப்பா காரணம் கிடையவே கிடையாது. எங்க அப்பா நல்லவர். ஆமென். அது மட்டுமல்ல, அப்பா நல்லவர் என்பதை மனதிலே ஆழமாய் பதிக்க வேண்டும். ஏனென்றால் அப்பா நல்லவர் என்பதை மனதிலே வைக்கும் போதுதான் தீமைகள் வரும் பொழுது அதை எதிர்க்க அது வசதியாக இருக்கும். வியாதி வரும் பொழுது அந்த வியாதி எதிர்க்க அது வசதியாக இருக்கும். அழிவை எதிர்க்க அது வசதியாக இருக்கும். பொல்லாப்பை எதிர்க்க அது வசதியாக இருக்கும். அகால மரணத்தை எதிர்க்க அது வசதியாக இருக்கும். எனவே சரியான ஒரு அஸ்திபாரத்திலே நின்று கொண்டு நாம் ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. மனதிலே ஆழமாய் பதியுங்கள், எங்க அப்பா நல்லவர், எங்க அப்பா நல்லவர். அது மட்டுமல்ல, கர்த்தர் ஒரு நாளும் சிறு பிள்ளைகளை எடுத்துக்கொள்ள மாட்டார் என்பதை சத்திய வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? கர்த்தர் ஒரு நாளும் சிறு பிள்ளைகளை எடுத்துக்கொள்ள மாட்டார். கவனிங்க, கர்த்தர் 10 வயது பிள்ளையை ஒரு நாள் எடுத்துக்கொள்ள மாட்டார். 25 வயது வாலிப பையனை, 25 வயது வாலிப பிள்ளையை அவர் எடுத்துக்கொள்ள மாட்டார். அது கர்த்தருடைய செயல் கிடையவே
கிடையாது என்பதை சத்திய வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் சத்திய வேதம் சொல்லுகிறது. வாசிப்போம். பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. அப்படி சொல்லிக்கிட்டே போறாரு. நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, விதைக்க ஒரு காலம் உண்டு, அறுக்க ஒரு காலம் உண்டு. ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு காலம் இருக்கும் என்று பாருங்க இங்க ஞானியாகிய சாலமோன் சொல்லுகிறான். எல்லாரும் இங்க கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, எல்லாம் கவனிச்சுட்டு வாங்க. எல்லாம் கவனிக்கிறீங்களா? விதைக்க ஒரு காலம் உண்டு, அறுக்க ஒரு காலம் உண்டு. எல்லாம் கவனிங்க. விதைப்பின் காலம் அறுப்பின் காலம் அல்ல, பிறப்பின் காலம் இறப்பின் காலம் அல்ல. ஏனென்றால் இன்றைக்கு விதைத்து விட்டு இன்னைக்கு சாயங்காலத்திலேயே ஒரு விவசாயி அறுக்க போனான் என்று சொன்னால் அவனை முட்டாள் என்று நாம் சொல்லுவோம். அப்படித்தானே? இன்னைக்கு காலையில வேஸ்ட்டுக்கு 6 மணிக்கு சாயங்காலத்திலே கோணிச்சாக்கி பண்ணர் வளர்ந்துக்கிட்டு போறேன் அறுக்கிறதுக்கு உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்போம். கேட்க மாட்டோமா? இல்லைங்க, ரொம்ப சைலண்டா இருக்கிறீங்க. இன்னைக்குதான் காலையில விதைச்சிருக்கப்பா, இன்னும் நீ 90 நாள் காத்திருக்கணும், 60 நாள் காத்திருக்கணும். அது நல்லா விளைஞ்சு அதனால நிக்க முடியாம சாஞ்சு கீழே விழுக வரக்கூடிய ஸ்டேஜுக்கு தான் நீ என்ன செய்ய கோணிச்சாக்க தூக்கிட்டு பண்ணர் வளர்த்துக்கிட்டு என்ன செய்ய அறுக்கிறதுக்கு போனோம். இன்னைக்கு காலையில விதைச்சிட்டு சாயங்காலத்திலேயே நீ அறுக்க போனேனா நீ யாரு? விளங்குச்சு. ஆனால் இன்றைக்கு அநேகம் ஆயிரமான கிறிஸ்தவ விசுவாசிகள், ரட்சிக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள், பெந்தேகோஸ்தே மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, கர்த்தர் தான் 10 வயது பிள்ளை என்ன செஞ்சுக்கிட்டாரு, எடுத்துக்கொண்டார் என்று. தோற்று போய் விடுவோம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். 10 வயது பிள்ளை மரித்து போனதற்கு கர்த்தர் காரணம் கிடையவே கிடையாது. 10 வயது பிள்ளை மரித்து போனது கர்த்தர் காரணம் கிடையவே கிடையாது. அந்த மாதிரி வேலையை கர்த்தர் செய்ய மாட்டார். பிள்ளை பிறக்குது, அது வளர்ந்து வந்து அது திருமணமாகி அது பிள்ளை பேர பிள்ளை எல்லாம் பார்த்து நல்லா பாருங்க, வேதத்தில் அப்படி எழுத நல்ல நிறை வயது போதும் ஆண்டவர் இந்த பூமியில இருந்து நாங்க வந்துடுறேன் சொல்றான் பாருங்க. அதாங்க சாவு. துடிச்சு ரத்தம் சிந்தி அப்படியே உயிருக்கு போராடி சாகுறான் பாருங்க, அது சாவு கிடையாது. அப்படி சாவை கர்த்தர் வாக்கு பண்ணவே இல்லை. போதும் ஆண்டவர் ஒரு நாள் இருந்தது, பேர பிள்ளைலாம் பார்த்துட்டேன், 4வது தலைமுறையெல்லாம் பார்த்துட்டேன், பேத்தியுடைய பேரனுடைய கல்யாணம் எல்லாம் பார்த்துட்டேன், போதும் நான் அங்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்றான் பாருங்க. அதுக்கு பேருதான் மரணம். 10 வயசுல சாகிறதும், 25 வயசுல சாகிறதும், 35 வயசுல சாகிறதும், 45 வயசுல சாகிறதும் சாவு கிடையவே கிடையாது. அந்த மாதிரி கொன்னு கர்த்தர் எடுக்க மாட்டார் என்பதை நீங்கள் திட்டமாய் புரிந்து கொள்ளுங்கள். ஒரு இடத்துல பாருங்க, ஒரு 11 வயது பையனை மரிச்சு போயிட்டானா. அதனால அந்த பையனை அடக்கம் பண்றதுக்கு அவங்க சர்ச்சில் இருக்கிற விசுவாசிங்க, சர்ச்சில் இருக்கிற பாஸ்டர் எல்லாரும் அடக்கம் பண்றதுக்கு போனாங்களாம். அந்த பையன் பாருங்க, ஏற்கனவே சர்ச்சில் நல்லா கீபோர்டெல்லாம் போடுவானா, ஆர்கன் எல்லாம் போடுவானா. 11 வயசு பையன் ஆண்டவருக்காண்டி இந்த ஊழியங்கள்லாம் செய்வானா பாருங்க. இப்ப அந்த 11 வயசு பையன் செத்து போயிட்டான். அடக்கம் பண்ண வந்த அந்த பிரசங்கியாரு அடக்கம் பண்ண போறதுக்கு முன்னாடி சொன்னாராம், பரலோகத்துல ஆண்டவருக்கு கீபோர்டு போடுறதுக்கு ஆள் தேவைப்பட்டுச்சு. எனவேதான் ஆண்டவர் உங்க பிள்ளை என்ன செஞ்சுக்கிட்டாரு, எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொன்னாராம். இது சொன்ன உடனே பெத்தவங்களுக்குலாம் ஒரு பெரிய ஆறுதல். அடே அப்பா, என் பையன் பரலோகத்துல அங்க கொயர்ல இருக்கிறான், கீபோர்டு போட்டுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு ஒரு பெரிய ஆறுதல். நான் கேட்கிறேன், அங்க கீபோர்டு போட்டிருக்க ஆள் இல்லையாகும்? இவன் கீபோர்டு வாசித்து அங்கெல்லாம் பாட்டு பாடிக்கிட்டு இருக்க போறாங்களா? என்னங்க ஒரு மாதிரியா இருக்கிறீங்க? கர்த்தர் எடுத்துக்கிட்டாருன்னு சொல்றாங்களே, இது எந்த விதத்துல சரி? வாழ வேண்டிய பையன் அவன் இன்னும் வளரணும்,
இன்னும் அவன் திருமணம் முடிக்கணும், அவன் பிள்ளைகளை பார்க்கணும், பேர பிள்ளைகளை பார்க்கணும், அவன் சந்ததியை பார்க்கணும், அவன் கர்த்தருக்காக எவ்வளவு ஊழியம் செய்யணும் இந்த உலகத்துல. பிசாசு ஏதோ பண்ணி கொண்டு போட்டான், அதை சொல்றதை விட்டு போட்டு கர்த்தரை எடுத்துட்டாருன்னா எந்த விதத்துல சரி? இப்படி சொல்லும் பொழுது அந்த பெத்தவங்களுக்கு வேணா ஒரு பெரிய ஆறுதலா இருக்கலாம். பரவாயில்ல பரவாயில்ல, என் பையன் பரலோகத்துல அந்த கீபோர்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்கலாம். ஆனா அடுத்த முறையும் ஒரு சாவு வரும் பொழுது இவங்களால எதிர்த்து நிற்க முடியாது. அடுத்த முறை இன்னொரு சாவு, இன்னொரு பிள்ளைய தொடர்ந்து வரும் பொழுது இவங்களால எதிர்த்து நிற்க முடியாது. இவங்க பாட்டுக்கு நிற்பாங்க. ஏன்னா இந்த பிள்ளை சேர்த்த எங்க போய் கீபோர்டு போடும் அப்படின்ற மைண்டு தான் இவங்க நிற்பாங்களே தவிர அதை எதிர்த்து நிற்க அவங்களால முடியாது. ஆனா அதே நேரத்துல கர்த்தர் எடுக்கவில்லை, பிசாசு தான் கொண்டிருக்கிறா. பிசாசை எதிர்த்துன்னு சொல்லும் பொழுது அடுத்த முறை மரண வீட்டு வாசலை தட்டும் பொழுது அதை அடிச்சு துரத்துறது வசதியா இருக்கும். ஆமென். இயேசு நாமத்துல பிசாசை உன்னை நான் எதிர்த்து நிற்கிறேன், மரணத்தின் ஆவியலை நான் உன்னை எதிர்த்து நிற்கிறேன், மரணத்துக்கு வீட்டுக்குள்ள இடம் கொடுக்க அனுமதி கொடுக்க மறுக்கிறேன், அகால மரணம் என் வீட்டுக்குள்ள நடைபெறக்கூடாது என்று எதிர்த்து நிற்கும் பொழுது பாருங்க பிசாசு ஓடியே போயிடுவான், பிள்ளைகள் பாதுகாக்கப்படும். ஆமென். எனவே தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க சரியாக இருக்க வேண்டும். பாருங்க இதெல்லாம் கர்த்தர், இதற்கெல்லாம் பாருங்க கர்த்தர் காரணம் கிடையாது என்பதை சத்திய வேதத்திலிருந்து திட்டவட்டமாய் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே இந்த அஸ்திபாரத்திலே நிற்கும் போதுதான் அடுத்த முறை தீமை வரும்போது அதை எதிர்த்து நிற்க வசதியாக இருக்கும். அகால மரணத்தை எதிர்த்து நிற்பதற்கு அது வசதியாக இருக்கும், வியாதியை எதிர்த்து நிற்பதற்கு அது வசதியாக இருக்கும், பொல்லாப்பை எதிர்த்து நிற்பதற்கு அது வசதியாக இருக்கும். ஆமென். எத்தனை பேர் எதிர்த்து நிற்க போறீங்க? தீமை வந்துச்சுன்னா நீங்க தானே செய்யணும், எதிர்த்து நிற்க வேண்டும், நீங்கள் தான் துரத்த வேண்டும். கர்த்தர் சொன்னார், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆமென். எனவே ஏதோ அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க சொல்லி அதை மனதில் வச்சுக்கிட்டு சப்பக்கட்டு கட்டிக்கிட்டு தெரியக்கூடாது. சத்தியம் இதுதான், என்னுடைய தகப்பன் நல்லதை தவிர வேற எதையுமே என் வாழ்க்கையில உண்டாக்க மாட்டார், படைக்க மாட்டார். ஆமென். எல்லாரும் எளிமையாக இருப்போம். அடுத்த வாரத்தில் நாம் தொடர்ந்து பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லாரும் கண்களை மூடி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இந்த நல்ல தகப்பனுக்காக கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நல்ல தகப்பனுக்காக நன்றி செலுத்துவோம். அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணுகிறார். நன்றி அறியாதவனுக்கும் துரோகிகளுக்கும் கர்த்தர் நன்மை செய்கிறார். அவனுக்கே நன்மை செய்வார்னா எனக்கு நன்மை செய்வது எவ்வளவு நிச்சயம், எனக்கு நன்மை செய்வது எவ்வளவு நிச்சயம், எனக்கு நன்மை செய்வது எவ்வளவு அதிகம். இதை மனதிலே ஆழமாய் பதியுங்கள், இதை மனதிலே ஆழமாய் பதியுங்கள், இதை மனதிலே ஆழமாய் பதியுங்கள். நான் சொல்றேன், நன்மை உங்களை தேடி வரும். நன்மை உங்களை தேடி வர வேண்டும் என்றால் இந்த நல்ல தகப்பனை குறித்த வெளிப்பாடை மனதில் வைக்க வேண்டும், உள்ளத்தில் வைக்க வேண்டும். எங்க அப்பா நல்லதை தவிர வேற எதையுமே அவர் செய்ய மாட்டார். எங்க அப்பா நல்லதை தவிர அவர் வேற எதையுமே படைக்க மாட்டார். நல்லதை தவிர வேற எதையுமே அவர் படைக்க மாட்டார், உண்டாக்க மாட்டார். இந்த உலகத்துல 1000 தீமைகள் நடக்கலாம், அது எங்க அப்பா காரணம் கிடையாது. எங்க அப்பா மகா நல்லவர், எங்க அப்பா மிகவும் நல்லவர். ஆதியாகமத்தில் 7 இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார். ஒரு முறை பார்க்க தவறினாலும் கூட அடுத்த முறை நான் பார்க்க வேண்டும் எங்க அப்பா நல்லவர் என்பதை, எங்க அப்பா நல்லவர் என்பதை. அந்த அவங்க வீட்டில் அப்படி நடந்துச்சு, இவங்க வீட்டில் இப்படி நடந்துச்சு, அதுக்கு 1000 காரணங்கள் இருக்கலாம். எங்க அப்பா காரணம் கிடையவே கிடையாது. எங்க அப்பா நல்லவர், எங்க அப்பா நல்லவர். தீமையை நான் தான் துரத்தணும். உபவாசம் இருந்தா பிசாசு பக்கத்துல வரமாட்டான்னு சொல்லி தப்பு கணக்கு போடக்கூடாது. இயேசு நாமத்தினாலே பிசாசு எதிர்த்து நிற்க வேண்டும். நீங்க உபவாசம் எதுவும் இல்லாம போங்க, அது அடுத்த விஷயம். இயேசு நாமத்துல பிசாசு நீங்க தான் எதிர்த்து நிற்கணும். இயேசுவின் ரத்தத்தினாலே, இயேசு நாமத்தினாலே, தேவனுடைய வார்த்தையினாலே நீங்கள் தான் எதிர்த்து நிற்க வேண்டும். எதிர்த்து நிற்கும் பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்.
நீங்கள் தான் எதிர்த்து நிற்க வேண்டும். கர்த்தர் எதிர்த்து நிற்க மாட்டாரு. எதிர்த்து நிற்பதற்கு கர்த்தர் பலனை தருவார், உதவி செய்வார், ஞானத்தை தருவார், உங்களுக்கு துணையாக நிற்பார். நீங்கள் தான் எதிர்த்து நிற்க வேண்டும். கர்த்தர் ஒரு நாள் வியாதி அனுமதிக்க மாட்டார். அவற்றை வியாதி கிடையாது. கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்லவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நல்ல தகப்பனே, கர்த்தராகிய இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல தகப்பனே, உம்மை இன்னார் என்று நாங்கள் அறிந்து கொள்ள ஞானத்தையும் தெளிவையும் எங்களுக்கு தந்திரல வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உம்மை இன்னார் என்று அறிந்து கொள்ளும்படி பிரகாசம் உள்ள மனக்கண்களை, ஆவியின் கண்களை அந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீ தர வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோங்க. தாவே தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம், உம்முடைய கல்வாரியை உயர்த்துகிறோம், ரத்தத்தை உயர்த்துறங்க. தாவே, எங்களுக்காக ஜீவனையே கொடுத்தவர் நீர் எப்படி ஆண்டவர் எங்களுக்கு தீமை செய்வீர்? ஒரு நாள் தீமை செய்ய மாட்டீங்க. தாவே, இந்த அறிவு எங்களுக்குள்ளே பெருகுவதாக. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். அந்த பிள்ளைகளை நம்முடைய கரத்தில் நாங்கள் கொடுக்கிறோம். சரீரத்தில் உண்டாயிருக்கிற வியாதிகள், நோய்கள், பிணிகள் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போவதாக, இல்பொருளாவதாக. கர்த்தாவே, சுகத்தை கட்டவிழ்த்து விடுகிறோம், ஆசீர்வாதத்தை கட்டவிழுகிறங்க. கர்த்தாவே, எல்லா தரித்திரங்கள், பீடைகள், கடன் பிரச்சனைகள் மறைந்து போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. வாழ்வு உண்டாகட்டும் கர்த்தாவே, பாதுகாவல் உண்டாகட்டும். தேசத்திலே பரவுகிற எல்லா கொள்ளை நோய்களுக்கும், விஷ காய்ச்சல்களுக்கும் பிள்ளைகளை விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. தாவே தகப்பனே, தேவதூதர்கள் பாதுகாக்கும்படி நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம். அவ்விதமாய் செய்ததற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் நம் அனைவரோடும் கூட சதா காலங்களிலும் இருப்பதாக.